இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று உள்ளத்துக்களை வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். உண்மையான கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட வாழ்கின்ற ஒரு நிலை தான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துமஸ்ன்னு சொன்னால் கிறிஸ்துமஸ் குடல்னு வந்துடுது. எங்கே போனீங்கன்னு கேட்டால் கிறிஸ்துமஸ் குடலை பார்க்குறது. கிறிஸ்துவை பார்க்குறது போகலையா? நீங்கள் குடலை பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த குடலில் இந்த ட்ரீ இந்த கிறிஸ்துமஸ் ஃபாதர் எங்கே இருக்காரு? போயிட்டாரா? பாருங்கள், நல்லது, இதெல்லாம் நல்லது. ஆனால் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளை உங்களுடைய ரட்சிப்பின் வேளை இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை உள்ளத்திலே ஏற்று செல்லுங்கள். வரும்போது வறுமையாக வந்திருக்கலாம், போகும்போது வறுமையாக நீங்கள் போகக்கூடாது. கிறிஸ்துவோடு போக வேண்டும். காரணம், அவரே உங்களை வாழ வைக்கிறவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ மத தலைவர் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் தேவன். உங்களை வாழ வைக்க முடிந்த போலத்துக்கு வந்தவர். ஆகவே இயேசு இருந்தால் வாழ்வு, இல்லை என்றால் அருமையான இல்லை, ஒன்றுமில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்தன் சொன்னான், வித் ஜீசஸ் யூ ஆர் அ ஹீரோ, வித்அவுட் ஜீசஸ் யூ ஆர் அ ஜீரோன்னு பாருங்க. இயேசு இருந்தார்னா நீ ஹீரோ, இயேசு இல்லைன்னா ஜீரோ, பூஜ்ஜியம். கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம், நீங்கள் திடப்படுத்தல் கூட பெற்றிருக்கலாம், தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். தற்செயலாக நீங்கள் இங்கே வரவில்லை, அநேகர் புதிதாக வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நண்பர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்ததனுடைய நோக்கத்தை சத்தியவேதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாக நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்ல என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். அவர் மனித அவதாரத்தில் வந்த தேவன். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? மனித கண்களாலே பார்க்க முடியாது, மனித கைகளாலே அவரை தொட முடியாது. எங்கும் அவர் வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஆனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆகவே இந்த தேவனை குறித்து மனிதருக்குள்ளே பல்வேறு தப்பு அபிப்பிராயங்கள். ஏன்னா பார்க்கறது தான் இவங்க நினைச்சுவாங்க, நம்புவாங்க. ஆகவே தேவன் என்னார் என்று, தேவனுடைய தன்மை என்ன, தேவன் எப்படிப்பட்ட ஆள் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படிக்கு தேவன் இந்த பூலோகத்திலே இயேசு என்கிற பேரிலே மாம்சத்திலே அவதரித்தார். இயேசு தேவன் இந்த பூலோகத்தில் வந்ததுக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. முக்கியமான ஒரு நோக்கம், தேவன்னா என்ன, யார், எப்படிப்பட்டவர் என்பதை அருமையானவர்களே மக்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஆவியாக இருந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்ந்திருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாய் இயேசுவே அவரை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். பாருங்கள், காணக்கூடாத தேவனை பற்றி இயேசு அருமையானவர்களே மனிதருக்கு வெளிப்படுத்தினார். அவர் இன்னார், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய ஆள் எப்படிப்பட்ட ஆள் என்பதை இயேசுவில் பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேவனை எங்கே காணலாம்? இன்றைக்கு மக்கள் புண்ணிய சேத்திரங்களுக்கு ஓடுறாங்க, மலைகளுக்கு ஓடுகிறார்கள், கடல்களுக்கு ஓடுகிறார்கள். தேவனை இயேசுவிலே காணலாம். அவரை தவிர வேற எங்கேயும் தேவனை நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. கவனியுங்கள். ஆகவே தான் அந்த காலவெளியிலே இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். கிறிஸ்தவ மதத்தை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்தவ மத தலைவர் கிடையாது. தேவன் மக்களே, அவர் தேவன், அவர் எல்லா மதத்தினருக்கும் உரியவர். ஆகவே இயேசு இந்த பூலோகத்தில் அருமையானவர்களே காணக்கூடாத தேவனை காண்பிக்கும்படி அவர் மாம்சத்தில் அவதரித்தார். இன்னொரு வசனம், கொலோசையர் 1வது அதிகாரம் 15. இயேசு அதர்சமான தேவனுடைய தற்சரூபமும்
சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆண்டவராய் இயேசு யாரு? தேவனுடைய தற்சரூபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, இவரை பார்த்தா கடவுளை என்ன செய்யலாம்? பார்த்துடலாம். தேவனுக்கு ஒரு சொரூபம் இருக்கிறது, அது இயேசு. இன்றைக்கி மக்கள் சொல்கிறாங்க, இயேசுக்கே நாங்கள் ஒரு சொரூபம் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் களிமண்ணில் சொரூபம் பண்ணி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கீங்க, அது இயேசு கிடையாது. கவனிங்க. ஆனால் அருமையான தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்தில் அவதரித்தார். அவர் தேவனுடைய தற்சரூபமாக இருந்தார். இவரை பார்த்தா தேவனை பார்த்த மாதிரி. ஆகவே காணக்கூடாத தேவன் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வெறுத்து ஒருத்து மகிமை எல்லாவற்றையும் கழற்றி வைத்து விட்டு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா மகிமையும் ஆட்சியமையும் கர்த்தர் கழட்டி வைத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா மனுஷனை வர முடியாது. 800 கோடி மக்களுக்கு ஒரு தேவன். இதுவரைக்கும் கோடாகோடி மக்கள் பிறந்து விட்டார்கள், மரித்து விட்டார்கள். தேவன் ஒருவர் தான். வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரன் அவர். அருமையான 6 அடி மனிதனாக பிறப்பது என்பது மேன்மையான காரியம் என்று இங்கே பவுல் சொல்றாரு. இது ஒரு ரகசியம். இட்ஸ் a மிஸ்டரி. ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம், கருகலான ஒரு காரியம். தேவன் மனிதனாக வருகிறான்பா, அபூர்வமான விஷயம். உங்களுக்காக அவர் வந்தார். உங்களை வாழ வைக்கும்படி அவர் வந்தார். உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி, உங்களுடைய வியாதியை குணமாக்கும்படி, உங்களுடைய தரித்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கும்படி, சாணிக்குள்ளே இருந்து உங்களை தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் ஏற்றும்படி, மனிதரை தேவனாக மாற்றும்படி, தேவன் 2000 ஆண்டு முன்பாக மனிதராக இந்த புலத்துக்கு வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு தெரியாது, ஆனால் இதுதான் சத்தியம். மறுபடி சொல்றேன், மனிதனை தேவனாக மாற்றும்படி தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக நினைச்சார், வந்தார். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே முதல் மனிதனாய் ஆதாமை தேவன் படைக்கும் பொழுது அவனை ஒரு குட்டி தேவனாகத்தான் படைத்தார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் என்று எழுதப்படுகிறது. அவன் ஒரு தேவகுமாரனாக இருந்தான். பூமியின் ஆளுகை முழுவதையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். தேவன் முதல் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனை பிச்சைக்காரனாக உருவாக்கல, அவன் ஒரு குஷ்டரோகியா உருவாக்கல, ஒரு குருடனாக உருவாக்கவில்லை. கவனியங்கள், ஒரு குடியாரனாக உருவாக்கவில்லை, குட்டி தேவனாக உருவாக்கினான். அங்கிருந்து மனுஷன் கீழே விழுந்துட்டான் சாணிக்குள்ள. இப்ப அவனை தூக்கி எடுக்க வேண்டுமானால் தேவன் இந்த பூலோகத்திலே மனிதனாக வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவருடைய மகிமையை வைத்துக் கொண்டு அவர் பூமியில் இருக்க முடியாது என்ற வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் ஒரு காலும் கண்டிராதவர். மோசேங்கிற ஒரு பக்தன் அவன் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணான், ஆண்டவரே நாம பார்க்கணும்னு சொன்னான். கத்த சொன்னாரு, என்னை பார்த்தியன்னா செத்தே போவ, மனுஷன் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. தேவன் சூரியனை காட்டினு எத்தனையோ மடங்கு பிரகாசமானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மகத்துவ தேவன் எல்லா மகிமைகளையும் கழட்டி வைத்து விட்டு சாதாரண ஒரு மனிதனாக இந்த பூலோகத்தில் பிறந்தார் நமக்காக. ஆகவே தான் தேவதூதர் சொல்லும் பொழுது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அது? இன்று உங்களுக்காக கிறிஸ்து எனும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்காக, உங்களை ரட்சிக்கும்படி, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் தரித்திர குழிக்குள்ளிருந்தும் நரகத்திலிருந்தும் உங்களை ரட்சிக்கும்படி தேவனே இந்த பூலோகத்தில் அவதரித்தார். இதை போல ஒரு நற்செய்தி வேற எதுவுமே கிடையாது. என்றால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்தார். தேவன் பூலோகத்தில் வருகிறன்னு சொன்னா அதை போல அவருக்கு அவமானம் தரக்குறைவான ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏசு ஏசுன்னே நம்ம சாதாரணமாக நினைச்சிடறோம். இனிமேல் அவர் கொடுத்திருக்க கரையும் சொல்லி முடியாது. தேவன் மனிதனாக வரும் என்பது நடக்காத காரியம். ஆனால் மனிதன் மேலுள்ள அன்பினாலே தேவன் இந்த பூலோகத்திலே அவர் மனிதனாக வந்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இயேசுவிலே தேவனை காணலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆம்பிளிஃபைட் வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் இஸ் தி விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த இன்விசிபிள் காட். கண்களால் பார்க்க முடியாத தேவனை இயேசுவிலே என்ன செய்யலாம்? காணலாம். அதனால தான் இயேசுனார் ஒரு நாளில் பாருங்க, ஒரு மனுஷன் இப்படி சொன்னார். வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 8-9. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவாயி தேவனை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். சத்தமாசிங்க. அதுக்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் தேவனை கண்டான். இயேசுவை கண்டவன் தேவனை கண்டான். அருமையான கவனிங்க. ஆகவே தேவன் மக்களே, இயேசு அவரை காண்பதும் அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதும் அவரோடு பூலோக வாழ்க்கையை நடத்துவதும்
இதை போல் ஒரு பாக்கியம் அந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பாருங்கள், ஓரல் ராபர்ட்ஸுங்கிற ஒரு பக்தன் டிபி வியாதியிலிருந்து கர்த்தர் அவர் சோமாக்குனாராம். ஒரு சபையில் போய் சேர்ந்தார். ஆனால் அந்த சபை மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்புகிறாங்களாம். பாருங்கள், கடவுள் சில சமயம் கொடுக்குறாரு, சில சமயம் எடுத்துக்கிறாரு, சிலருக்கு வியாதியை கொடுக்காரு, சிலருக்கு வியாதியை குணமாக்குறாரு என்றெல்லாம் இந்த பாஸ்டர் மாறி மாறி பிரசங்கம் பண்ணுவாராம். பாருங்கள், இவருக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சான். ஏன்னா கர்த்தர் மேலே ஒரு பெரிய மரியாதையோடு அந்த கோயிலில் போய் சேர்ந்துருக்காரு. இவங்க அவருடைய மரியாதையை குறைக்கிற மாதிரி அந்த போதகரே வாரம் பிரச்சனை பண்ணுறாரு. பாருங்கள், உள்ளத்துக்குள்ளே சொல்ல முடியாத பாரம். ஒரு நாள் கர்த்தர்கிட்ட கேட்டாராங்க, தேவனை எங்கே காணலாம்? எங்கள் கோயிலில் காண முடியல. நான் சொல்கிறேன், அநேகர் உங்கள் கோயிலில் கூட காண முடியாமல் தான் இங்கே வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன். அநேக கோயிலில் தேவனை காண முடியாது. நல்லபடி இங்கே வந்தீங்க. பாருங்க, கோயர் இருந்துச்சு, ஆர்கன் இருந்துச்சு, மூப்பர் இருந்தார்கள், பாஸ்டர் இருந்தார், அங்கெல்லாம் போட்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் தான் இல்லை. அதான் ப்ராப்ளம், ஆண்டவர் தான் இல்லை. ஆகவே ஓரல் ராபர்ட்ஸ் தேவன்கிட்ட நேரடியாக கேட்டாராம், தேவனை நான் எங்கே காணலாம்? தேவன் சொன்னாராம், பாருங்க, இயேசுவிலே நீ தேவன் என்ன செய்யலாம்? காணலாம். திருப்பி கேட்டாராம், இயேசுவை எங்கே காணலாம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலே இயேசுவை நீ காணலாம். ஆகவே 75 முறை முழங்கால் படியிட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தையும் வாஸ்து முடிச்சாராம். பாருங்க, வாஸ்து முடித்த மாத்திரத்தில் ஒவ்வொரு முறை வாசிக்க 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 அவர் சொல்றார், என் மனக்கண்கள் திறக்க ஆரம்பித்தது, நான் தேவனை இயேசுவிலே காண ஆரம்பித்தேன். இது வரைக்கும் பல்வேறு குழப்பமான எண்ணங்கள் என் மனதில் இருந்தது. எங்கள் அப்பா கூட ஒரு போதகர் தான். ஆனால் பல்வேறு குழப்பமான எண்ணங்கள் இருந்தது. மறுபடியும் இந்த சுவிசேஷங்களை வாசிக்க வாசிக்க தேவ ஆவியானுடைய மனதை திறந்தார். இயேசுவிலே நான் தேவனை கண்டேன். 75வது முறை வாசித்து முடித்துவிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த தேவன் நல்ல தேவன், அந்த தேவன் நல்ல தேவன், இயேசுவிலே நான் கண்ட தேவன் நல்ல தேவன். அருமையான கவனிங்க, இந்த காலை வேளையிலே கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நல்ல தேவனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கூட போய் வெறுத்து போய் கசந்து இந்த காலை வேளையில் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த காலை வேளையில் நல்ல தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சில சொல்றீங்க, மேலே தான் நல்ல கோடிச்சட்டை போட்டிருக்கேன், உள்ள நான் வெந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். உங்கள் எல்லா புண்ணையும் குணமாக்கும் இயேசு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். கண்ணீரை துடைக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். பாவத்தை மன்னிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். கவனியுங்கள், இந்த நல்ல தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த காலைவெளியிலே கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேணும். கவனிங்க, என்றால் மனிதனுடைய ஒரு கோஆபரேஷன் இதில் இருக்கிறது. மக்களுக்கு பொதுவாக என்ன வச்சுக்காங்கன்னா, கடவுள் நல்லவர்னா அவர் பார்த்து செய்ய வேண்டியதானே என் குடும்பத்துக்கு நல்லதை. தேவனுடைய மக்களை, நீங்கள் பொம்மை கிடையாது, கீ கொடுத்த உடனே அப்படியே போயிட்டுருக்கு. கவனிங்க, ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பொம்மை மேஜையில் இப்படி போயிட்டு நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஓரத்தில் போய் அப்படி திரும்பிடுச்சு. பாருங்க, எனக்கு சொல்ல முடியாத அதிர்ச்சி. அடே அப்பா, என்ன ஆச்சரியமான பொம்மையாக இருக்குது, அறிவான பொம்மையாக இருக்குது. கடைசியில் பார்த்தா பாருங்கள், அந்த மேஜையில் 4 மூலையில் போனோன்னு திரும்ப தெரியும், அதை தவிர வேறு ஒன்றும் அதுக்கு தெரியாது. அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஒரு சின்ன கரண்டி மாதிரி கொடுத்துருக்கான், அது போய் அந்த கார்னரை அப்படி டச் பண்ணோடனே அது திரும்பிடுது. அவ்வளோதான். இந்த ஒன்று தான் தெரியும், வேறு ஒன்றும் அதுக்கு தெரியாது. நீங்கள் பொம்மைகள் அல்ல, கடவுள் பார்த்து செஞ்சான்னு. கடவுள் பார்த்து செய்யறதில்லை. நீங்கள் சில காரியங்களை என்ன செய்யணும்? பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் மூலமாக என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை இது வரைக்கும். என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை ஒருவேளை என்னுடைய அறிவினத்தினால் வந்திருக்கலாம், அல்லது பிசாசினாலே வந்திருக்கலாம், பொல்லாத மனிதரால் வந்திருக்கலாம். எவேளுக்கும் தேவன் காரணர் அல்ல. யாருக்குமே தீமை செய்யாத தேவன், நன்மை மாத்திரமே செய்கிற தேவன். அருமையான தேவன் பேர் தான் இயேசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த தேவனை அறிந்து கொண்டு மரியாதை கொடுத்து கதவை திறந்து கொடுத்து உள்ளே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க வேண்டும். இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள போய் நல்ல வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். உடைச்சிட்டு கடவுள் உள்ள போறதில்லை. கட்டாயத்தினால கடவுள் எதையுமே செய்யறதில்லை. பேய்கள் பிசாசுகள் நம்மை கட்டாயப்படுத்துகிறது. தேவ ஆவியான ஒரு நாள் நம்ம கட்டாயப்படுத்துறது இல்லை. கர்த்தர் மகனே, நல்ல எதிர்காலத்தை வைத்துக்கொண்டு உன் வீட்டு வாசலில் நான் வந்து தட்டிகிட்டே இருக்கேன். தேசத்தினுடைய பெரிய ஆட்கள் உன் வீட்டு வாசலில் இந்த மாதிரி தட்டிட்டு இருப்பாங்களா ராத்திரி போகலாம். தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு இதுவே ஆதாரமாக இருக்கிறது. ராத்திரி பாலாக பாவியான ஒரு மனுஷன், துரோகியான ஒரு மனுஷன்,
அவனுடைய உள்ள கதவை கர்த்தர் தட்டி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நல்ல வாழ்வு என் கையில் இருக்கிறது. நீ கொண்டிய திறந்து என்ன, நான் உள்ள அந்த நல்ல வாழ்வை என்ன செய்வேன், ஆரம்பிப்பேன். ஆனா கொண்டி என் கையில் இல்லை, உன் கையில் இருக்கிறது. நீ சொல்ற கடவுள் கையில எதிர்காலம் இருக்கு, நீ சொல்ற, நான் சொல்ற. கர்த்தர் சொல்கிறார், எதிர்காலம் உன் கையில தான் நினைச்சது இருக்குது. காரணம் கொண்டி உன் கையில் இருக்குது. சரி, யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னைக்கு நல்ல காலம் வரும்போ, எப்போ கொண்டி திறக்கீங்களோ அப்போ நல்ல காலம் நினைச்சிடுச்சு, வந்துடுச்சு. நல்ல காலத்துக்கு இன்னொரு பேர் தான் இயேசு. எங்களுக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. இன்னொரு நல்ல காலத்துக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. கவனிங்க, அருமையான வாழ வேண்டிய மனிதர்கள் தாழ்ந்து போனார்கள். ஆகவே இந்த காலைவெளியிலே நல்ல எதிர்காலம் எப்போ வரும் கேட்டா வந்துடுச்சு. அவருடைய பேர் இயேசு. நீ கொண்டிய திறந்தீங்கன்னா வந்துடுச்சு. அது கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்றேன். எந்த குடும்பக்காரனு காட்டிலும் நல்ல அருமையா நான் உனக்கு சொல்றேன், நல்ல காலம் வந்து விட்டது. எல்லாரும் கரத்தை சோதரிப்போம். செய்ய வேண்டியதெல்லாம் கதவை திறந்து நல்ல காலத்தை உள்ள விடணும், அவ்வளோதான். அவரிடத்துல பாவ மன்னிப்பு இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. இந்த கோயிலுக்கு சாதாரணமாக வந்த மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், லட்சாதிபதிகளா இன்றைக்கு இருக்கிறார். நான் சொல்றேன், 20 ஆண்டுகளிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னைக்கு லட்சாதிபதிகளாக இருக்கிறார்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, அருமையான தேவன் மக்கள். காரணம், இந்த இயேசு வாழ வைக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன். நூற்றுக்கணக்கான மக்கள், அதிகம் படிக்காத ஆட்கள் தான். பாருங்கள், ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறது, தருகிறது. ஆச்சரியமா இருக்கிறது. அவங்க காணிக்கப்படுறது அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட திருப்பங்களை உண்டாக்குறது தான் இயேசு வந்தார் நம்முடைய தேசத்துக்கு. அருமையான இப்படிப்பட்ட திருப்பங்களை உண்டாக்குவது தான் இயேசு பிறந்திருக்கிறான்னு நான் சொல்கிறேன். விசேஷமாக இந்திய தேசத்தினுடைய தரித்திரத்தை ஒழித்து கட்டுவதற்கு இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்பது என்னுடைய நம்பிக்கை. பாருங்கள், இதை நான் 20 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை ஏழையா இருக்கலாம், ஆனால் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நீ ஏழையா இருக்க முடியாது. ஏனென்றால் அருமையான வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் நம்முடைய தேவன் ஒரு நீள தாடி வச்சுக்கிட்டு அழுக்கு அங்கே போட்டுக்கிட்டு இருக்க ஒரு சன்னியாசி கிடையாது. கிறிஸ்தவ மதம் அநேருடைய மனது அருமையான குருடாக்கி இருக்கிறது. நம்முடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன். அருமையானவர்கள், இந்த காலவெளியில் தப்பான படத்தை வச்சிருப்பீங்கன்னா மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், உங்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைத்து போடும். கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா. அருமையான ஒரு மத தலைவன் கிடையாது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு படத்தை இன்னைக்கு மக்களுடைய மனதிலே பதிச்சுட்டாங்க. கிறிஸ்தவ மதத்தில் நீள தாடி அழுக்கு அங்கி. இன்னொரு படம் என்னன்னு கேட்டால் பாருங்க, ஏற்கனவே சாவு போகிற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி, அது அந்த கைக்குள்ளே இடுக்கிக்கிட்டு ஒரு கோலை வச்சுக்கிட்டு தட்டி விடுற மாதிரி ஒரு மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன். இவரே தட்டி விட போறாரு, இவர் யார் தூக்க போறாரு? இதெல்லாம் கழுவுங்க, ஆண்டவர்கிட்ட கழுங்க. கத்தாவே, மண்டைக்குள்ள இருக்கிற இந்த படத்தெல்லாம் கழுவுங்க ஆண்டவரே. உண்மை உயரவும் உன்னதமான சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. அங்கதான் வாழ்வு பெருக போகிறது. தேவன் மக்களே, கவனியுங்கள். ஆகவே இதே ஊர்ல ஒரு பழைய சைக்கிள் ஓட்டி தெரிஞ்ச நான் அந்த ஊழியத்தில் பஞ்சர் ஓட்டுறதுக்கு 25 பைசா என்கிட்ட இருக்காது. பாருங்க, இப்படி ஒரு ஏழை நீங்க பார்த்துருக்கீங்களா? பஞ்சர் ஓட்டுறதுக்கு காசு இல்லாத ஏழை. அருமையான கர்த்தர் எல்லாம் தலைகளாக மாற்றி போட்டார், எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி போட்டார். அந்த உனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன். எனக்கும் கூட நம்பிக்கை இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு நம்பிக்கை இருந்திருக்குமானால் கண்டிப்பாக உனக்கு நம்பிக்கை என்ன செய்யறது இருக்கிறது. தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே, எல்லாரையும் நேசிக்கிறாரு. நாட்களிலே தேவனை ஒரு பிச்சைக்காரன் பார்க்காமனே ஊழியக்காரர் மாதிரி கர்த்தரை ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டு காணிக்க போடுன்னு சொல்லி கழுத்துல கழட்டி போடு, காத்துல கழட்டி போடு இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். 20 ஆண்டுகளாக ஒரு முறை இந்த ஆலயத்தில் மக்கள்கிட்ட குடுன்னு நான் சொன்னதே கிடையாது. அதை கழட்டி போடு, இதை கழட்டி போடு, காணிக்கு எனக்கு குடுன்னு சொன்னதே கிடையாது. கவனிங்க, இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறோம். ஒரு முறை இந்த ஜன்னலுக்கு கொடு, இந்த மார்பிளுக்கு கொடுன்னு நான் கேட்டதே கிடையாது. மைக்கில் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார், போதுமானவருக்கு அதிகமாக கொடுத்தார். ஒரு பைசா எங்களுக்கு கடன் கிடையாது. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம். அருமையான கவனியுங்கள், 20 ஆண்டுகளாக தேவைகளை ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது.
இங்கே அமிக்கு குலுக்கி சரிந்து கொள்ளும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? அளந்து போட்டு கொண்டிருக்கிறார். ஏன்? உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே ராஜாவாக நான் அவரை என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். எங்களை தேவையை சந்திக்கிறது மக்கள் இல்லை, எங்களை தேவையை சந்திக்கிறது ராஜாதி ராஜா. கவனிங்கள், அங்கே பரலோகத்தில் அங்கே வந்து மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரான் நமக்காக. இந்த சின்ன உள்ளத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரலோகத்தில் தங்க மாளிகை கட்டி கொண்டிருக்கிறான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வீதி வந்து 22,50,000 சதுர மைல் முழுவதும் சுத்த பண்ணாமேன்னு போட்டிருக்குது. அப்படியே நான் நம்புகிறேன். இந்த ஊழியம் இன்றைக்கு செழிப்பதற்கு அதுதான் காரணம். அப்படியே நான் நம்புகிறேன். அவ்வளவு 22,50,000 சதுர மைல் சுத்த பண்ண போட்டு வைத்திருக்கிற தேவன் இங்கே நம்முடைய தேவையை சந்திக்கிறது எவ்வளவு லேசான ஒரு காரியம். கவனிங்கள், அவைதான் உங்களுடைய நல்வாழ்வுக்காக கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த தேவன் நல்லவர் என்பதை சுருக்கமாக ஒரு சில வசனங்கள் காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 எல்லாம் வாசிங்க. நாசரேத்தூர் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, சத்தமாசிங்க, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலாப்பட்ட யாவரையும் குணமாக்குறார் என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். 33 வருஷம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். என்ன செய்தார்னு கேட்டால் நன்மை செய்தார். எல்லாம் சொல்லுவோம், நன்மை செய்தார். கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கலைங்க. மதம் என்ற அந்த பதம் இந்த வேதத்திலே ஒரு பக்கத்தில் கூட இல்லை என்பதை மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். மதம் மனிதனாலே உருவாக்கப்பட்டது. தேவன் மதத்தை வெறுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மக்களை நேசிக்கிறார். ஆகவே 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். என்ன செய்தார் கேட்டா ஒரே வார்த்தை, எல்லாரும் சொல்லுவோம், நன்மை செய்தார். ஆமா, ஒரு நேரம் நன்மை செய்தார், இன்னொரு நேரம் தீமை செய்யாது. குழப்பாதீங்க. பைபிளில் போட்டிருக்கு, நன்மை செய்கிறவரா என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். 1,00,000 பேருக்கு நன்மை செய்தார், ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை. 1,00,000 பேரை குணமாக்கினார், ஒருவரையும் வியாதியாக்கவில்லை. 1,00,000 அற்புதங்களை செய்து மக்களுடைய கண்ணீரை துடைத்தார், ஒருவருக்கும் எந்த தீமையும் அவர் செய்யவில்லை. பாருங்க, 3 வாலிப பிள்ளைகளை எழுப்பி விட்டார். ஒன்று வந்து பெத்தானியா அவரான லாசரு, அடுத்தது நாயின் ஒரு விதைவனுடைய மகன், அடுத்தது யவீருடைய மகா. 3 வாலிப பிள்ளைகள். 3 வாலிப பிள்ளைகளை எழுப்பி விட்டார், ஒருவரையும் எடுக்கவில்லை, ஒருவரையும் எடுக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கலர் தோட்டத்துலையும் அதுதான். எல்லா கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஏசுநாதர் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் யோபு 1:21 எல்லாருக்கும் என்ன செய்யும்? தெரியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்தார், எடுக்கலை. யார் இது வரைக்கும் எடுக்கலை என்பது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் யாரையும் எடுக்கிறது தேவன மக்களே. வயது 80, 85, 90 ஆகும்போது மனுஷன் பலவீனப்பட்டு என்ன செய்கிறான்? மறிச்சிடுறான். அவ்வளோதான், மறித்து விடுகிறான். ஆவி போயிடுது, சரீரம் கல்லறத்தோட்டத்துக்கு போயிடுது. அதுதான் சாவில் நடக்கிறது. கர்த்தர் எடுக்கிறது இல்லை. கர்த்தர் யாரையும் எடுப்பதில்லை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாரையும் அவர் எடுக்கவில்லை. பாருங்களுக்கு எல்லா கிறிஸ்தவ சபையிலையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தேவன் இந்த பூலோகத்தில் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்தார், ஒருவரையும் என்ன செய்யவில்லை? எடுக்கவில்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் பிரசங்கம் இல்லை எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இயேசுவிலே தேவனை என்ன செய்கிறோம்? காண விரும்புகிறோம். இந்த புஸ்தகத்தில் நாங்கள் காண விரும்புகிறோம், கண்டு கொஞ்சம் வாழ்ந்துருக்கிறோம், உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். கவனிங்க, நீங்கள் சில சொல்கிறாங்க, இந்த வேதத்தை எத்தனை தடவை நீங்கள் வாசிருக்கீங்க? எத்தனை தடவை வாசிருக்கீங்கன்னு கேள்வி இல்லை. இயேசுவை கண்டீர்களா? வேதத்தில் இயேசு மூலமாய் தேவனை கண்டீர்களா? அந்த தேவன் நல்ல தேவன் என்பதை கண்டுபிடித்தீர்களா? அவர் மூலமாக வாழ்வு பெற்றீர்களா? இதுதான் கேள்வி. எல்லாம் நல்ல விவரமாக இருக்கணும். கவனிங்க, சும்மா பிள்ளைகள் வசனத்தை பாராமல் படித்து ஒப்பிச்சிடுற மாதிரி வேகமாக படிக்கிறது இல்லை. இது திறக்கும் போதே கர்த்தாவே தேவனை நான் காண எனக்கு உதவி செய்யும். சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னான், நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்துள்ளணும். என்ன அதிசயம்? தேவன் நல்லவர். அதுதான் அதிசயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு வேசி அவரிடத்திலே பிடித்து கொண்டு வந்தார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அதை குறித்த விளக்கம் இருக்கிறது. கையும் மெய்யுமா பிடிச்சிட்டான்னு போட்டிருக்கு. கையும் களவுமா பிடிச்சிட்டான். பிடிச்சு கொண்டு போய் கர்த்தரத்தை கொண்டு வராங்க. சமுதாயத்தில் இருக்க பெரியவர்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமுகமாக சொல்கிறாங்க,
இவா உயிரோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சாக வேண்டும். எதிர்ப்பே கிடையாது, ஏகமாக ஆமோதிக்கிறார்கள். முழு சமுதாயம் ஊரே சொல்லுது இவ சாகணும்னு சொல்லி. கத்து சொன்னாரு, உங்களில் தப்பு செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை எடுக்க கடவன். எவன் தப்பு செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை நிச்சய எடு. பாருங்க, கத்தை குறிஞ்சிக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா இவன் மனச்சாட்சியில் குத்தப்பட்டு ஒவ்வொருத்தனா இடத்த காலி பண்ணுறான். அவனுக்கு வெக்கம் வந்துடும் சொல்லி கத்தை நான் பார்க்கலப்பா, நீயே ஓடு குறிஞ்சிக்கிட்டார். பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து எல்லா போயிலும் ஓடிட்டான், ஒருத்தையும் இல்லை. இந்த அம்மா மாத்திரம் நின்றுட்டுருக்கா. கத்தர் கேட்டார், ஸ்திரியே உன்னை ஒருவனும் கல்லெறியவில்லையான்னு கேட்டார். இல்லை ஆண்டவரேன்னு சொன்னார். எல்லாம் சொன்னாங்க ஆண்டவரே. வேசிதான், வேசிதான். ஆனால் இயேசுவை ஆண்டவராக அருமையான கண்டுபிடித்த ஒரு வேசி இன்றைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கான்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. ஆகவே இல்லை ஆண்டவரே, ஆனால் ஒன்று நீங்கள் என் மேலே கல்லெறின்னு என்ன செய்யலாம், ஏறியலான்னு சொன்னான். கத்த சொன்னார், நானும் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறதில்லை. நான் கல்லெறியதுக்காக வரல, மனிதரை கொல்றதுக்காக வரல, மனிதருக்கு வாழ்வு கொடுக்கும்படி நான் வந்தேன். மனிதருக்கு வாழ்வு கொடுக்கும்படி வந்தேன். ஊரே சொல்லுது சாக வேண்டும். கத்து சொல்றாரு, நான் ஊர் பக்கமாக மெஜாரிட்டி பக்கமாக நான் போகிறதில்லை, நான் வாழ்வு பக்கமாக இருக்கிறேன். மனிதர்கள் வாழ வேண்டும், பாவம் செய்தால் நான் மன்னிக்கிறேன், அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை. வேசித்தனம் அது என்ற பார்வையில் ஒன்றும் கிடையாது, குப்பை. தேவனுடைய அன்போடு ஒப்பிடும் பொழுது வேசித்தனம் ஒன்றுமே கிடையாது, விபச்சாரம் ஒன்றும் கிடையாது, எந்த பாவமும் ஒன்றும் கிடையாது. தேவன் அவருடைய அன்பு தான் பெருசு. அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே தவறு செய்துவிட்டு குற்ற உணர்வோடு கூட சமுதாயம் உங்களை புறக்கணிக்கிற நிலையிலே நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். இந்த காலவெளியிலே இந்த நல்ல தேவன் அவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறது இல்லை, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன் தப்பு நிமித்தம் தண்டனை வந்துருமோன்னு பயப்படாத, நான் உன்னை மன்னிக்கிற தேவன், வாழ்வு கொடுக்கிற தேவன், பாவத்தை மன்னித்து வாழ்வை கொடுக்கிற தேவன். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் வாழ்வு நம்மை அடையும். அதுக்காக கர்த்தர் பாருங்க, முதலாவது பாவத்தை மன்னிக்கிறாரு. பாருங்க, வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீ தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே, ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு வேசி பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியும். காரணம், ஆண்டவரை அவள் என்ன செய்து விட்டா, சந்தித்து விட்டாள். வேசியை கூட மாற்றி ஒரு பரிசுத்தவாட்டியாக மாற்றக்கூடிய தேவன் தான் அந்த தேவன். இன்றைக்கு அவள் தேவ சமூகத்தில் பரலோகத்தில் இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தலை குனிந்து நடந்த வேசி, சமுதாயத்துக்கு பயந்து நடந்த வேசி, குற்ற உணர்வோடு பாதிக்கப்பட்ட ஒரு வேசி, இப்ப நல்ல தலை நிமிர்ந்து நடக்கிற. காரணம், கர்த்தர் பாவத்தை மன்னித்து விட்டார், கர்த்தர் அவளுக்கு புது வாழ்வு கொடுத்து விட்டார். சமுதாயத்தில் நல்ல தலை நிமிர்ந்து நட, பாவம் செய்யாத, தப்பு செய்யாத, அதுதான் உன்னை கொண்டு நிறுத்தி இருக்குது. இந்த காலவெளியில் கர்த்தர் சிலட்டு சொல்றாரு, பாவம் செய்யாத. இந்த கிறிஸ்தவ என் நேரம் பாவம் பாவம் தான் கிடப்பா, அப்படி இல்லை. அதுதான் நீ கல்லெறிஞ்சி சாவுறதுக்கு உன்னை கொண்டு என்ன செய்யிருக்கு, நிறுத்தி இருக்கு. ஆகவே அந்த காலவெளியிலே கத்து சொல்ற, பாவத்தை நான் மன்னிக்கிறேன், வாழ்வு கொடுக்கிறேன். அருமையானவர்களே, லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு குஷ்டரோகி பற்றி பார்க்கிறோம். பாருங்கள், அவன் குஷ்டரோகம் நிறைந்தவனாக இருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா ஒரு டாக்டர் பாருங்க. ஆகவே அவர் முத்தின ஒரு குஷ்டரோகத்தை பற்றி பேசுறாரு. முதிர்ந்த ஒரு நிலை அப்படியே வழிந்து கொண்டு இருக்கிறது, ரொம்ப நாள்பட்டு போய்விட்டது, இனி நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை இல்லை, நாறி கொண்டிருக்கிறான். அவர்களை பற்றி லேவியராமம் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சமுதாயத்துக்காரங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், இவனை ஊருக்கு புறம்ப ஒரு குடிசையை போட்டு அங்கொண்டு வச்சிருவாங்க. இவன் தாடியை மூடிடணும், நல்ல துணியே உடுத்தக்கூடாது, கிழிஞ்ச துணி தான் உடுத்தணும். கிழிஞ்ச துணியை பார்த்த உடனே மக்களுக்கு தெரிஞ்சிடும் குஷ்டரோகியாக இருப்பானோ. அது மாத்திரமல்ல, யாராவது ஆட்கள் வந்துட்டாங்கன்னா தீட்டு 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 நினைச்ச வேண்டும், சத்தம் போடணும். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே வீட்டுக்காரங்க சமைச்சு அந்த குடிசை பக்கத்தில் கொண்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவன் சாப்பிட்டுட்டு
தள்ளி கொண்டு வச்சிருவான் அந்த பாத்திரத்தை. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி. வாழ்வே இனி இல்லை, நம்பிக்கை இல்லை, இருண்ட எதிர்காலம் தான் நமக்கு இருக்கிறது என்று யோசித்து கொண்ட மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் வந்து விட்டது. இந்த காலைவெளிலே உனக்குள்ள ஒரு தைரியம் நம்பிக்கை வரணும். ஒருவேளை வியாதி இல்லை, நீ நம்பிக்கையே இல்லை என்று வைத்தியர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசுவிலே உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இயேசுவிலே உனக்கு வாழ்வு இருக்கிறது, இயேசுவிலே உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. முடிந்து போய்விட்டது, க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் திறந்து விடுவேன், நான் தான் வழியாக இருக்கிறேன், புதிய ஒரு எதிர்காலத்தை நான் தருவேன். கவனிங்க பாருங்கள், சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஊருக்குள்ள வந்துட்டான். பாருங்க, லேசான காரியம் கிடையாது, கல்லறிந்து கொண்டு போடுவார்கள். அவன் யோசித்தான், அந்த குஷ்டரோகத்தில் சாகுறது காட்டிலும் கல்லறிஞ்சா அதில் நான் செத்து மடிஞ்சு போகிறேன், போ எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு வந்துட்டான். பாருங்க, கத்துட்டு வந்தவன் சொன்னான், ஆண்டவரே, கவனி எல்லாரும் சொல்லுவான், ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு. ஆண்டவர்னு சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கு பெரியவர். ஆண்டவரே, ஆள் பார் குஷ்டரோகி தான், சாகிற மாதிரி இருக்கான், உள்ள ஒரு வெளிச்சம் வந்து தேவன் மக்களே, இதுதான் அந்த நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு தேவை. தேவன் மனதை திறந்து தேவன் இன்னார்னு ஒரு வெளிச்சத்தை நமக்கு என்ன செய்யணும், தரணும். சொல்றான் பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், உமக்கு இஷ்டம் சொன்னா என்னை சுத்தமாக்க உம்மால முடியும், உம்மால முடியும் ஆண்டவரே. உடனே கத்த சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அது மாத்திரமல்ல, அங்கே எழுதப்பட்டிருக்கு, கையை நீட்டி அவனை தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இயேசுக்காக கரங்களை கத்தி சோதரிப்போம். நாறிக்கொண்டிருக்கிறமே முதிர்ந்த குஷ்டரோகம், நாமெல்லாம் பக்கத்திலே போக மாட்டோம் பாருங்க. ஆனால் கையை நீட்டி அவனை தொட்டார்ந்தப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். இந்த காலை வெள்ளை வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கியா, கர்த்தர் கரம் நீட்டி அவனை தொட விரும்புகிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர். மக்களை சாகடிக்கிற வியாதிகளுக்கு முடிவு எட்டும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வியாதிகளை கொடுக்கிறது இல்லை, கல்வாரி சிலுவையிலே வியாதி எல்லாவற்றையும் தாமல அள்ளி போட்டுக்கிட்டாரு. வியாதிக்காக அவர் மரித்தார். ஆனால் நீங்கள் வாழ வேண்டும் என்பது ஒரு திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த குஷ்டரோகி எல்லாரும் கல்லறியணும்னு பார்த்துட்டு இருக்கான். கர்த்தர் சொன்னாரு, சித்தம் உண்டு, சுத்தமாக. நல்ல தலை நிமிர்ந்து சமுதாயத்தில் என்ன செய்ய நட. இனி ஊருக்கு வெளியே குடிசையில் நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் உனக்கு அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது. நான் கொடுக்குற தீர்ப்பு என்னன்னு சொன்னா, நல்லாரு, சித்தமுண்டு, சுத்தமாக, நல்லாயிரு, வாழ்ந்துரு. எல்லாரும் சொல்லுவோம், வாழ்ந்துரு. எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ்ந்திருக்கும்படி என் தேவன் விரும்புகிறா. மறுபடியும் சொல்லுவோம், நான் வாழ்ந்திருக்கும்படி என் தேவன் விரும்புகிறா. மக்கள் கேட்காங்க பாருங்க, தேவன் என்ன விரும்புகிறாரு? பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். நீ வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அதுக்காக கல்வாரி சிலுவையில் என்று கடைசி சொற்றத்தை சிந்திருக்கிறேன். நோக்கமே ஒரு மதம் கிடையாது, உன்னை வாழ வைக்கிறது தான். வியாதியில் இருந்து நீ சாகிறது என்ற இஷ்டம் கிடையாது. அது வியாதி குணமாகி நீ வாழ வேண்டும், நீடித்து வாழ வேண்டும். நான் நினச்சி பார்க்குறேன், இந்த குஷ்டரோகி எத்தனை ஆண்டுகள் நீடித்து வாழ்ந்தான்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு அவன் பரலோகத்தில் இருக்கிறான். இயேசுவை சந்தித்தவர்கள் எல்லாருக்கும் அருமையான இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீடிய வாழ்வு, அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, தேவன் தப்பட ஒரே பேரான குமாரன் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன் என்பது என்ன? இந்த உலகத்திலும் ஜீவன், வரப்போகிற உலகத்திலும் ஜீவன், முடிவில்லாத ஜீவன், தேவ ஜீவன். ஷாவு என்ற பேச்சுக்கு அந்த ஜீவனில் இடமே கிடையாது. அருமையான கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பர்த்திமேயுன்னு ஒரு குருடன் நான் போட்டிருக்கேன், பிறவி குருடன். பிறவி குருடனாக இருந்ததுனால பிறவியிலிருந்தே பிச்சைக்காரன் பாருங்க. அருமையான பிச்சை எடுத்துட்டு இருக்கான் ரோட்டில் உட்காந்து. இயேசு அந்த ஊருக்கு வந்தார். நான் நினைக்கிறேன் இவனை சந்திக்கிறதுக்கு தான் நினைச்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கும்படி இயேசு வந்திருக்கிறார். ஒரு பிச்சைக்காரனை சந்திக்கும்படி வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் அந்த ஊருக்கு போனார். கவனிங்கள், எதுவும் தற்செயலாய் நிகழ்கிறது இல்லை. தேவன் அருமையான தூரத்திலிருந்து பார்க்குறாரு. அருமையான
சமுதாயம் இவனை பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினது. ஆனால் தேவன் அவன் பிச்சைக்காரத்தனத்தெல்லாம் நீக்கி அவன் நல்ல கௌரவமான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தான். கர்த்தர் வர்றான்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவன் கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்னான். வேதம் சொல்லுகிறது அவனை எல்லாரும் அதட்டினாங்கன்னு போட்டிருக்கு. பிச்சைக்காரா சத்தம் போடாத, பிச்சைக்காரனாவே நினச்சி இரு, உன் தலையெழுத்து அதுதான், அதுக்கு மேலே கூப்பாடெல்லாம் போடாத. அவனோ இன்னும் அதிகமாக நினச்சிதான் கூப்பிட்டான்னு போட்டிருக்கு. அவன் பார்த்தான், இவங்க வாழ வைக்க மாட்டானுங்க, சாகடிக்கிற கூட்டம் இது, அவர் மாத்திரம்தான் வாழ வைக்கிற தேவன். இவங்க வாழ வைக்கவும் மாட்டானுங்க, வாழ விரும்புகிற எவனா ஒருத்தன் சத்தம் போட்டான்னா அவனை சாகடிச்சிருவானுங்க. பாருங்க, சமுதாயம் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் உதவி செய்கிற இயேசு வந்திருக்கிறார், கூப்பிடுறான். இவனை சொல்றாங்க, சும்மா இருடா, சத்தம் போடாத. அவன் சொன்னா சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லும் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வேதம் சொல்லுகிறது இயேசு நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிச்சைக்காரன் சத்தத்தை கேட்டு வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் நின்றார். அருமையானவர்களே, பிச்சைக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு நிற்கிற தேவன் தான் அந்த தேவன். தேவ தூதர்கள், கோடாகோடி தேவ தூதர்கள் முகத்தை மூடிக்கிட்டு சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை ஆராதிக்காங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த தேவன் ஒரு மனிதனா வந்து பிச்சைக்காரன் கூப்பிடுறான், அதுக்கு நிற்கிறாரு. இன்னைக்கு ஒரு பிரின்சிபல் இவ்விதமாக நிற்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? தேவன் நல்லவர், அன்பாகவே இருக்கிறார். நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நின்று அவனை அழைத்து வர சொன்னான். கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே கர்த்தர் கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய்? அதான் சரியான மொழிபெயர்ப்பு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? இந்த காலை வெள்ளை, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலை வெள்ளை கர்த்தருடைய ஆவியான நம்மகிட்ட கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? கடவுள் அடிப்பாரு, நொறுக்கிடுவார், கொண்டு விடுவார், பிள்ளை எடுத்துருவாரு. மக்கள் யோசித்து கொண்டிருக்கும் போது ஒரு குருடன் பிச்சைக்காரன் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்காரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவன் சொன்னான், ஆண்டவரே எல்லாட்டையும் சில்லறை கேட்டிருக்கிறேன், உம்மட்ட சில்லறை கேட்டால் நீர் கொடுப்பியாரு. ஆனால் நான் இன்னும் பிச்சைக்காரனாக தானே செய்வேன் இருப்பேன். ஆனால் என் கண்ணை நீர் திறந்து விட்டீர்னா நான் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாய் நான் வாழ்ந்திருப்பேன், தலை நிமிர்ந்து நான் நடப்பேன். நான் கர்த்தன் கண்களை திறந்ததுக்கப்புறம் நான் வந்து பிச்சைக்காரன் கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, அவன் சொன்னான், ஆண்டவரே என் கண்களை திறந்து விடும். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய விருப்பத்தின்படி அவனுக்கு ஆக கடவுது. இன்றைக்கு அந்த பிச்சைக்காரன் பரலோகத்தில் இருக்கிறான், பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் பிரபு அணிஞ்சிருப்பான், மாறியிருப்பான். கர்த்தரை சந்திக்கிறவர்கள் அந்த சமயத்தில் பிச்சைக்காரனாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. இவனுக்கு இருக்க விசுவாசத்துக்கு இவனை யாரும் பிச்சைக்காரன் நினைச்ச முடியாது, இவனை யாரும் பிச்சைக்காரனை வைக்க முடியாது. எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? யூத சமுதாயத்தில் அருமையானவர்களே, பிச்சைக்காரர்களுக்கு கருப்பு ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க, குஷ்டரோகிகளுக்கு வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. பாருங்க, ஒரு கருப்பு அங்கி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த அங்கியை விரிச்சிட்டா போதும், அரசு அங்கீகரித்த பிச்சைக்காரன். A beggar recognized by the government of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய அரசாங்க அனுமதி அங்கீகாரம் பெற்ற பிச்சைக்காரன். எல்லாரும் இவனுக்கு உதவி செய்யுங்க, அதுதான் அந்த கருப்பு அங்கி. கர்த்தர் அவன் கூப்பிட்ட மாத்திரத்தில் அந்த அங்கியை தூக்கி எரிஞ்சிட்டான்னு போட்டு பாருங்க. தூக்கி எரிஞ்சிட்டு, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். ஒரு நாளும் அந்த அங்கியை திருப்பி பார்த்துருக்க மாட்டான், பார்க்க வேண்டிய அவசியம் வராது. இயேசுவை சந்தித்தவர்கள் ஒரு நாளும் பிச்சைக்கார அங்கேயே நினைச்ச மாட்டாங்க, தேட மாட்டார்கள். அவர்கள் பணக்காரர்கள். வேதம் சொல்வது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டா. எத்தனை பேர் பணக்காரராக விரும்புகிறீர்கள்? உங்களுடைய விருப்பத்தின்படி உனக்கு ஆக கிடப்பது. பாருங்க, அந்த மனுஷன் கத்த சொன்னாரு, என்ன விரும்புகிறாய்? உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு ஆக கிடப்பது. இந்த காலை வேளை அதே இயேசு கிறிஸ்து மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், என்ன விரும்புகிறாய்? உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு
ஆக கடவுது. கவனிங்காகவே நாம் ஏழைகளாய் பரதேசிகளாய் கடன் தொல்லைக்குள்ள அடிமைப்பட்டுக்கிட்டு வட்டியும் குட்டியும் வாங்கிட்டு இருக்குது தேவனுடைய சித்தம் கிடையாது. இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது. தேவனுடைய மக்களே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கடன் கொடுப்பாய், கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார். நீ வாழாகாமல் தலையாவாய், கர்த்தர் எல்லா ஜாதிகளுக்கும் மேன்மையாக வைப்பார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தேவனுடைய ஒரே திட்டம். தேவன்கிட்ட ரெண்டு திட்டம் கிடையாது. கடவுள் சிலர் எப்படி நடத்துறார், சிலர் எப்படி நடத்துறார், பொய். அதுமாதிரி கவனிங்க, வாழ்நாளெல்லாம் பிச்சை எடுத்து அந்த சில்லறையிலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தவன் அதுக்கு மேலே ஒன்றும் அவனுக்கு தெரியாது, கண்ணும் தெரியாது. இரண்டு எதிர்காலமே இல்லை. கண்களை திறந்து விட்டு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுத்தாரு. அந்த 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 சில்லறை தனத்திலிருந்து தூக்கி அவனை அருமையானே ஒரு மரியாதையான ஒரு எதிர்காலத்தை அவனு கொடுத்தாரு. பாருங்க, எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீர்கள்? எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை சோதரிப்போம். நம்முடைய தேவன் நல்ல தேவன், அருமையானே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையிலே நம்மத்திலே நன்மை செய்யும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். என்ன நன்மை உங்களுக்கு வேண்டும்? பிள்ளை குழந்தை இல்லையா? நீ விரும்புகிறது என்ன இடத்தில் கேள். உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்காக கடுவது. மாப்பிள்ளை இல்லை, உயர்வு இல்லை, பணம் இல்லை, உன்னுடைய விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. தேவன் மக்களே, அவர் தான் நம்முடைய இயேசு. இந்த காலவெளியிலாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட உங்கள் வீட்டுக்கு போங்க. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக உங்களுடைய விருப்பத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் நிறைவேற்றுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு இந்த காலவெளியிலே மாறாதவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர்கள் இருக்கிறபடி நன்மை செய்யும்படி இந்த காலவெளியில் சுற்றி வந்திருக்கிறபடி நாம் துதிக்கிறோம். கர்த்தாவே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்னு கேட்டீர். கர்த்தாவே, இந்த காலவெளியில் மக்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதாக, நிறைவேறுவதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை அடையாளங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுகிறோம். மலட்டு கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் திறப்பதாக. கடன் தொல்லைகள் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்படுவதாக. பண விஷயத்தில் அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியுடைய சரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சௌக்கியமாவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மறையட்டும். இந்த கிறிஸ்துமஸ் கர்த்தாவே உண்மையான ஆசீர்வாதத்தால் நிரப்பிப்படுவீராக. அவிதமாய் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.